பங்காளிகள் செய்கிற 10 தவறு. என்னங்க, என் பங்காளிய நானே குறை சொல்லலாமா? என் பங்காளிக தவறு செய்ய மாட்டாங்கங்க. சத்தியமான உண்மை. ஏன்னா, பங்காளிகள் எல்லாம் நாம ஒண்ணுக்கு ஒண்ணா இருக்கிறதுனால தான் இப்போ வரைக்கும் நம்ம சாமி காத்து நம்ம எல்லாத்தையும் வாழ வைக்குது, மறுக்கல. சத்தியமான உண்மை. பங்காளிக இல்ல அப்படின்னா, எல்லை இல்ல, சாமியே இல்ல. பிள்ளைகளே இல்லைன்னா நான் எதுக்குப்பா அங்கே இருக்கணும்னு சாமியே அந்த எல்லையை விட்டு வெளியேறிடும். ஆனால் ஒரு சில இடங்களில் தனி மனித விருப்பு வெறுப்பு காரணமாக பங்காளிகளுக்குள்ள ஒரு சில தவறுகள் நடக்கும்ல. அந்த தவறுகள் யாரை பாதிக்கும்? நாம் பங்காளியை ஒரு தாய் பெற்ற பிள்ளை போல நாமளே இல்லை அப்படின்னா, நம்ம பிள்ளை ஊட்டியெல்லாம் எப்படி நம்ம சாமி காக்கும்? நம்ம எல்லை எப்படி குடிகொண்டு விளங்கும்? நாம் செய்கிற தவறு என்ன அப்படிங்கிறத நான் அறிஞ்ச என்னுடைய தனிப்பட்ட கருத்தை பங்காளி பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். அப்படி என்னங்க தவறு சொல்ல போகிறீங்க? என் பங்காளியை பற்றி எனக்கு தெரியாத தவறா? சரி சொல்லுங்க. சரி, முதல் தவறு என்ன அப்படின்னா, என் பங்காளி இருக்கான், 100 பங்காளி இருக்கும், 100 தலைக்கட்டு இருக்குது. 100 தலைக்கட்டுலையும் கோவிலில் நடக்கிற நல்லது கெட்டதுகளை எல்லாரையும் கருத்து கேட்டு அவர்களுடைய சம்மதத்தோட அவர்கள் கருத்து கேட்கறதுன்னு இல்லாமல் அந்த தகவலை கூட அவங்கக்கிட்ட சேர்க்காம எடுக்கிற முடிவு முதல் தவறு. ஏங்க, நீங்கள் சொன்னால் 10 பேர் 100 பேர் இருக்கோம், 100 பேரில் 10 பேர்னா 10 பேர் வேணும்னே வீம்புக்கு செஞ்சால் அது என்னங்க பண்ணுறது? அந்த 10 பேரை சேர்க்க வேணாம். உண்மையான மக்கள், சத்தியமான மக்கள் இருப்பாங்கல்ல. வீம்புக்கு செய்கிறவங்க வீம்புக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த கணக்கில் அவங்க போயிடுவாங்க. ஆனால் எல்லா மக்கள்கிட்டையும் நாம் செய்கிற செயலை நாம் கொண்டு செல்லணும், அவங்க காதுக்கு, அவருடைய செவிக்கு. இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் எல்லையில் உங்கள் சாமி மலை போல நிற்கும். சத்தியமான உண்மை இன்னைக்கு பேசுகிறேன். இத்தனை பதிவில் சொல்லாத நிறைய விஷயங்களை இன்னைக்கு இந்த பதிவில் சொல்ல ஆசைப்படுறேன். சரி, ஒன்று. இரண்டாவது என்ன? பங்காளிகள் செய்கிற தவறு என்ன? என்னதான் இருந்தாலும் அவன் என்னுடைய பங்காளியப்பா. என் பங்காளிக்கு எதிராக நான் ஏன்டா போய் தீய வினைய செய்யணும்? சாமி என் மேலே வந்தா என்ன, அவன் மேலே வந்தா என்ன? சாமிங்கிறது எல்லா மக்களுக்கும் பொதுவானதப்பா. என் மேலே வரட்டும், அவன் மேலே வரட்டும். சாமி பேசுகிறத வச்சு கண்டுக்கலாம்ல. சாமி உண்மையாக யாரு மேலே இறங்குறதுன்னு வச்சு கண்டுக்கலாம்ல. அதை விட்டுப்பட்டு நாயாப்பா அவனுக்கு போய் தீய வினை செய்யணும், நாயாப்பா அவன் குடும்பத்தை அழிச்சு என் குடும்பத்துக்கு நாயாப்பா பாவம் சேர்க்கணும்? அப்படி செய்ய மாட்டேனப்பா. அப்படின்னு இல்லாமல் என் சாமியை நீ எப்படி ஆடலாம்? அப்போ நீ இது மாதிரி வேலை செஞ்சு நீ ஆடி இருக்கியா? நீ இத்தனை மாந்திரிகவாதிகளை வச்சு நீ ஆடி இருக்கியா? நீ சாமியை கட்டி என்கிட்ட இருந்து அந்த சாமியை நீ இழுத்து ஆடி இருக்கியா? அப்படின்னு நீ எப்படி சாமி ஆடுற நான் பார்க்குறேன்டா அப்படின்னு நான் போய் தீய வினைகளை, போகக்கூடாத இடம், சேரக்கூடாத இடம், சாமி இருக்கிற சாமியை மறந்து போய் ஒரு சில செய்கிற தீய வினைகள் எல்லாத்துக்கும் நடந்துடாது, எல்லா எல்லைகளையும் நடந்துடாதுங்க. ஒரு தொப்புள் கொடி உறவா உயிரை கொடுத்து நேசிக்கிற பங்காளி பெருமக்கள் தான் எல்லா எல்லைகள்லையும் இருக்காங்க. ஆனால் ஒரு சில எல்லைகளில் இப்படி நடக்குதுல்ல, அதைத்தான் நினைவு கூற ஆசைப்படுறேன். இது 2வது தவறு. சரி, 3வது தவறு என்ன? ஏப்பா, அவன் சித்தப்பை மக்களா, பெரியப்பை மக்களா, இல்லை ஏன் கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருந்தா என்னடா? அவனுக்கு இதுதானப்பா குலசாமி. பாரபட்சம் பார்க்காதீங்கப்பா. எனக்கு என்ன செய்கிறீங்களோ அதை அவனுக்கு செய்யுங்க. நம்ம எல்லாரும் சரி சமமான பங்காளியப்பா அப்படின்னு பாரபட்சம் பார்க்காம, நீ என்ன செஞ்ச கோவிலுக்கு? நீ என்னையா கொடுத்த? நீ வரி கொடுத்தியா, இல்லை கோவிலை கட்டினியா? நீ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த கோவிலுக்கு நீ என்ன செஞ்ச? நீ வரவே இல்லை, நாங்கள் தானே அப்போ எல்லாம் இருந்து பார்த்தோம். அப்போ இது உனக்கு இல்லைப்பா அப்படின்னு எடுக்கிற முடிவு, உரிமைகளை தட்டி பறிக்கிற உரிமைகளை கொடுக்காம எடுக்கிற தவறு 3வது தவறு. சரிங்க, அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா 10 வருஷம் 20 வருஷம் கோயிலுக்கு வராமல் இருக்காங்க, அவங்கள ஏற்றுக்கலாமா?
அவன் காலத்துக்கு வரலாட்டினாலும் அதானப்பா அவனுடைய சாமி. பல வருடமாக வரலாட்டினாலும் அதான் அவனுக்கு சாமி. அந்த முடிவை நீ ஏன் எடுக்கிற? சாமிக்கு தெரியும்ல, நீ ஏன்டா இவ்வளோ நாளாக வரலை? நீ என்னை வணங்க வராதனால உனக்கு தாண்டா வீழ்ச்சி, நீ என்னை வணங்கினா தாண்டா உனக்கு வளர்ச்சின்னு சாமி கொடுத்த தண்டனையே அவனுக்கு போதுமானதப்பா. இதில் நீ போய் என்னத்தை புதுசாக கொடுக்க போகிற? பிரிக்கிற படையில் கூட தேங்காய் வாழைப்பழத்தை கூட கொடுக்க மாட்டேன்னு நிற்கிறது சரியானதா? அப்போ இது மாதிரி செய்கிற தவறு மூன்றாவது தவறு. சரிங்க. நான்காவது தவறு என்ன? பங்காளிகள் செய்கிற நான்காவது தவறு, இந்த சாமி மேலே வருது, இந்த சாமி ஆடியே ரொம்ப பேசுது, ரொம்ப உண்மையாக இருக்குது, இதெல்லாம் இந்த சாமியை நம்ம ஆட விடக்கூடாது, இது என் அப்பா வழிச்சாமி, என் ஆத்தா வழிச்சாமி, என் அப்பே ஆடின சாமி, என் தாத்தே ஆடின சாமி, என் பாட்டே ஆடின சாமி. அதனால் அவர் இப்படி சொன்னார். அந்த அம்மா காலடி மண்ணை எடு, அந்த அம்மா நூலு சேலை எடு, அந்த அம்மா தலை முடியை எடு, அந்த அம்மா எப்படி ஆடுதுன்னு பார்ப்போம். அம்புடி எடுத்துகிட்டு போய் இன்னொருத்திட்ட போய் ஒரு மரலாடிட்ட கொடுத்து, இந்தாங்க இவங்க தான் உருவம் இதுதான் அப்படின்னு அவங்கள முடக்கிற செயல் செய்கிற தவறு நான்காவது ஆகச்சிறந்த தவறு, ஆகப்பெரிய தவறு. இதுக்கெல்லாம் பதில் சொல்லியே ஆகணும், ரத்த கண்ணீர் வடிக்க வைக்க. சரி, அஞ்சாவது தவறு என்ன அப்படின்னா, இல்லை சாமியை அழைக்கிறோம், சாமியை அழைக்கும்போது அந்த இடத்துல செலுத்துகிற மரியாதை, இந்த எல்லையில் இருக்க பெரிய மனுஷி எல்லாரும் வாங்க, பெரிய வயதான எல்லா பெருமக்களும் வாங்க, உங்களுக்கு தான் இந்த இடத்துல முதல் மரியாதை, நீங்கள் தான் அந்த சாமியை அழைக்கணும், நீங்கள் தான் அந்த சாமிக்கு செய்கிறத செலுத்தணும், வாங்க அப்படின்னு பெரியோர்களை, எப்படி வயதான பெரியோர்களை அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்காம, உனக்கு என்ன வயசாயிடுச்சு நீ இறப்பா அப்படின்னு ஆணவத்திலையும் அதிகாரத்திலையும் அகம்பாவத்திலையும் அந்த பெரியோர் பெருமக்களை ஒதுக்கி வச்சு அவர்களை அந்த தெய்வ நிலையில் முன்னுரிமை கொடுக்காம இருக்கிறது அஞ்சாவது தவறு. அதெல்லாம் நான் நல்லா ஒரு எல்லையில் இருக்கிற சாமியை உணர்ந்து தெய்வத்தை பரிபூரணமாக கொண்டு செலுத்தணும்னு பெருமக்கள் நீங்கள் யாரும் இந்த தப்பை செஞ்சீங்கன்னா அந்த தப்பை செய்யாதீங்க. ஒவ்வொரு தவறும் இதை நீங்கள் செய்யவே கூடாது, சரிங்க. ஆறாவது தவறு என்ன? பங்காளியை செய்கிற ஆறாவது தவறு என்ன அப்படின்னா, விழா ஆரம்பிக்க போது அந்த விழா தன்னுடைய முன்னோர்கள் ஆதி காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் நாம் எப்படி வணங்கணுமோ அப்படித்தானப்பா வணங்கணும், அப்படித்தானப்பா வழிபடணும் அப்படின்னு நிற்கிற அந்த பெருமக்க முன்னாடியே, காலம் வேறு காலம்டா, அது அந்த காலம், இது இந்த காலம், இப்போ நீங்கள் வயசு பிள்ளைய வந்துட்டீங்க, நீங்கள் அந்த காலத்தில் செஞ்சதையாப்பா இந்த காலத்தில் செய்யுங்க, அதெல்லாம் செய்யாதீங்க, இதை செய்யுங்க, காலத்துக்கு ஏற்றாப்புல மாடலாக செய்யுங்க அப்படின்னு அந்த தெய்வ வழிபாட்டையே சீர்குலைக்கிற முடிவு இருக்குவாருங்க. அந்த எடுக்கிற தவறு தான் ஆறாவது தவறு. சரி, ஏழாவது தவறு என்ன அப்படின்னா, ஒரு பங்காளி வீட்டுக்கு வர்றாரு, சாமி வந்ததுக்கு சமம். ஏப்பா என் பங்காளி வீட்டுக்கு வந்து அவர் சாமி வந்ததுக்கு சமம், என் சாமியே எல்லைக்கு வருதப்பா, நான் வணங்குற சாமி என் பங்காளி, அந்த சாமி ஆடி உள்ளே வர்றாருடா, கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு பேரன்போட 2 காரம் கூப்பி அவரை வணங்கி வரவேற்காம, ஐயையோ இந்த பங்காளி வர்றாரே, இவர் சரியான ஆள் இல்லையே, ஆகாதவனே, ஒரு பொருளை செய் வினைய ஏவலை விபூதிய இந்த பொருளை இரும்ப தகட இது மாதிரி பொருளை எதுவும் போட்டுட்டு போயிடானோ அப்படின்னு அச்சப்பட்டு நிற்கிற மாதிரியான ஒரு உருவ அமைப்பை ஏற்படுத்தியிருக்கோம் பாருங்க பங்காளி மேலே ஒரு சில இடத்துல. அது ஏழாவது தவறு. சரிங்க, எட்டாவது தவறு என்ன? பங்காளி பெருமக்கள் பங்காளி செய்கிற எட்டாவது தவறு என்ன அப்படின்னா, எல்லையில் சாமிக்கு எது சரியோ அதைத்தானப்பா செய்யணும், அது தெரியாமல் ஓ இஷ்டத்துக்கு ஓ சௌரியத்துக்கு சாமிக்கு ஆகாத செயலை செஞ்சு சாமியை கோபக்குறியாக மாற்றி சாமியே அந்த எல்லையை விட்டு வெளியேறுற மாதிரி காதில் கேட்டது கண்ணில் கேட்டது எல்லாத்தையும் பார்த்து இஷ்டத்துக்கு செஞ்சு ஆகாத காவுகளையும் சரியாக செய்யாமல் அந்த சாமியை கோபப்படுத்தி பார்க்குற ஒரு சில தனிப்பட்ட பங்காளி செய்கிற தவறு எட்டாவது தவறு. சரிங்க, 9வது தவறு என்ன? பங்காளிகள்
நாம செய்கிற தவறு. 9வது தவறு என்ன? இவன் எனக்கு நெருக்கமானவனப்பா, என் மாமி மச்சினே, ரொம்ப நெருக்கமானவர். இவர் தானப்பா எனக்கு தோள் கொடுத்துருக்காரு. நீ என்னையா தோள் கொடுத்த? நீ பங்காளி, நீ கூட நின்னையா? இவர் தானப்பா தோள் கொடுத்தாரு அப்படின்னு உரிமைப்பட்ட அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்களை கீழே நிறுத்தி, எனக்கு நெருக்கமான உறவுகளை மேலே நிறுத்தி, என் சாமிக்கு கிடைக்கிற சகல மரியாதைகளையும் நான் அதிகாரத்தில் இருக்கேங்கிற அந்த ஆணவத்தில் உண்மையான மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து மரியாதைகளும், முன்னுரிமைகளும், உரிமைகளும் மறுக்கப்பட்டு சம்பந்தமே இல்லாத மக்களுக்கு கொடுக்கிற அந்த உரிமை, அதுதான் 9வது தவறு. சரிங்க. 10வது தவறு என்ன? பங்காளி செய்கிற 10வது தவறு என்ன? இதை நான் சொல்றது எல்லாமே நீங்க இல்லைன்னு நீங்க உங்களால மறுக்க முடியுமா? ஏதாவது ஒரு இடத்துல இது நடக்கும். இதெல்லாம் நடக்காம அந்த எல்லையில வச்சுக்கிறணும். சரி, 10வது தவறு என்ன அப்படின்னா, நீ வர்ற, நீ பெரிய ஆள் ஆயிருவ, நீ செய்கிற, நீ பெரிய ஆள், நீ தப்ப தட்டி கேட்கிற, நீ பெரிய ஆள் ஆயிருவ அப்படின்னு உண்மையான, சத்தியமான, நேர்மையான மக்களுடைய கருத்தை காலில் ஓட்டு மிதிக்கிறது. உண்மையான தெய்வத்தை சுமக்கிற சாமி ஆடிகளின் சொல்ல அந்த இடத்துல நிறைவேற்றாம தடுக்கிறது. உண்மையான சாமிக்கு செய்யணும்னு துடிக்கிற அந்த துடிப்பை கத்தியை வச்சு வெட்டுற மாதிரி வெட்டி நிப்பாட்டுறது. சாமிக்கு இப்படி இருக்கு, இந்த நிலையில இருக்கு, சரி பண்ணணும், இல்லைன்னா தெய்வத்துக்கு இந்த ஒரு ஆபத்து ஏற்பட்டுரும்னு கொதிச்சு சாமியாடிகள் வந்து சொல்ல ஒரு ஆள் 2 ஆள் கூட்டி பேசி அந்த செயலை செய்ய விடாம தெய்வத்தை மேலும் வலிமை குறைய செய்கிற தவறு 10வது தவறு. அதாவது இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த தவறு அறிவு நண்பர்கள் நீங்க யாரும் செய்யாதீங்க, யாருமே செய்யாதீங்க. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.